வக்ஃபு சட்டம் நாடாளுமன்றத்திலே ஒன்றிய அரசால் வைக்கப்பட்ட உடனே காங்கிரஸ் எல்லாரும் அமளி துமளி ஆக்கின உடனே இதை கொண்டு போய் ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு வைக்கிறோம், நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முன்பாக இதை வைக்கிறோம் என்று சொன்னார்கள். ஒரு 40 பேர் கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா முழுவதும் சுற்றி திரிந்து கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று சொன்னார். அதுல துணை பொதுச் செயலராக இருக்கிற ஆர் ஆசா அதுல உறுப்பினராக இருந்தார். அவர் தமிழ்நாட்டில் வந்து கேட்டாரு. அவங்களுக்கு விரும்பின ஆள்கிட்ட மட்டும் கருத்து கேட்டாங்க. அதே முக்கியமானது. SCPIக்கு அழைப்பே வரல. பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? நாங்களும் ஒரு எல்லா விதமான கருத்துக்களையும் தயார் செய்து வைத்திருக்க. நேரா அந்த பார்லிமெண்டரி கமிட்டியினுடைய தலைவர் போன்ல கூப்பிட்டு, ஐயா முதல்ல நீங்க வாங்க ஐயா, உங்க கருத்து தாயா முதல்ல தேவை என்று சொல்லி நம்முடைய கருத்துக்களை அழைத்து கேட்டார்கள். அதுக்கு கூட மனசு வரவில்லை அவர்களுக்கு. அந்த ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில் இருக்கிற ஆராசா எல்லா விஷயங்களும் முடிந்ததற்கு பின்பு இடையில ஒரு நாள் சொன்னாரு, நாங்க என்ன சொன்னாலும் ஜேபிசில கேட்கிற மாதிரி தெரியல, இந்த அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களை ஏமாற்றுகிறது என்று சொன்னார். அரசாங்கம் ஏமாத்துங்கிறது ஊருக்கே தெரியும். நீங்க எங்களை ஏமாத்துறதுக்கு முன்னாலேயே நாங்க இல்ல ராசா என்று சொல்லுகிறேன்.